ஹலோ, எங்கடா இருக்க? ரோஷன் வீட்ல இருக்கம்மா. ஏய், அங்க என்னடா பண்ற? சும்மா பேசிட்டு இருக்கம்மா. இதுக்கு தான் சொன்னேன் உன்னை அங்கெல்லாம் போக வேண்டான்னு. நாளைக்கு தானம்மா கல்யாணம். இன்னைக்கே ஏம்மா டார்ச்சர் பண்ற? இன்னும் 2 hours நான் அங்க இருப்பேன். நீ போனை வை. எதுவுமே சொல்றத கேட்காத. நான் சொல்லும்போது மட்டும் பேசுனீங்கல்ல. பாருங்க, இப்ப பையன் ரோஷன் வீட்ல இருக்கானோ. அம்மா, அவன் வந்துருவாம்மா. நீ ஏன் டென்ஷன் ஆற? அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அப்பா, காஃபி? ஓகே, அவளுக்கு ஒரு நல்ல காஃபியை போட்டு கொடு. டேய் மச்சான், சித்திக்கிட்ட இந்த பணத்தை பற்றி கேளுடா. கேட்குறேன்டா. டேய், எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்தேன் தெரியுமா? எப்போ கேட்டாலும் பணம் இல்லைன்றான். கேட்கலாம்டா, இரு. எனக்குனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிங்க நான் ஆசைப்பட்டு கேட்டேன். சும்மா எப்போ கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். புரியுது, ஆனால் இப்போ இது சரியான நேரம் இல்லை. நீ குடிச்சிருக்க. நீ கேட்குறியா நான் கேட்கட்டா? பார்க்கலாம்டா. என்ன யார் எத்தனை ரவுண்டு ராவா குடிக்கிறான்னு பார்க்கலாம்டா. பெட்டு பெட்டு எங்ககிட்ட தேவையில்லாத வேலைடா இது. மச்சான், நீ இருந்து வேடிக்கை மட்டும் பாரு. என்ன பெட்டு அது சொல்றா. டேய், இங்க இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் முடி வரைக்கும் நீ தான்டா செலவு பண்ணும். டேய் ரோஷன், நீ வாடா, ஏதோ பெட்டு கட்டு விளாண்டு இருக்கானுங்க. எதுக்குடா இதெல்லாம்? டேய் 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 குடிச்சாங்கண்ணே, எங்க உழுதுலாம் பாரு. வேண்டா. டேய் 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 புடிடா புடிடா. தூக்குறா அவனை. உட்கார வைடா டேய். இங்க எல்லாம் வாந்தி எடுத்த? டேய் தண்ணி எடுத்துடா. உணர்றா செல்ஃப நடுல டேய் வேண்டா, வேற லெவலு. ஓடால். ஏய், See, enough of this shit will make you invincible. Able to conquer the world and eviscerate your enemies. இதெல்லாம் நம்ம நாட்டுல ரொம்ப ரேர் இல்ல? யார் சொன்னா? மச்சான், நமக்கெல்லாம் சரக்கு போத்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இதுதான். ஆனா இதெல்லாம் இல்லீகல் தானே? இல்லீகல் தான், ஆனால் கிடைக்கும். சென்னையில் கதை விடாதடா. உண்மையாக கேட்குறியா இல்லை நடிக்கிறியா? நிஜமாக தான்டா, சென்னையில் இருக்கும். ஆனால் கிடைக்குமா? உன்னை வீட்டில் ரொம்ப வெள்ளந்தியாக உலகம் தெரியாமலே வளர்த்துட்டாங்க மச்சான். எல்லாம் ஷோராக கிடைக்கும். எங்கே? இவது கஞ்சா நான் டேய், என்னடா கேட்டா சொல்ல மாட்டேன்ற? ஏன்டா சஸ்பென்ஸ்? உன்னதான்டா. அங்கே உட்காரு. இது ஏன்டா நீ வச்சிருக்க? கிடைச்சது வச்சுருக்கேன். டேய், யூஸ் பண்ணியிருக்கியா? பண்ணியிருக்கேன். ஆனால் இது நம்ம ஊருக்கு புது ட்ரக். பொதுவாக எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும். ஆனால் இது ரெட் கலர்னால குங்குமம் சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது. இது வச்சிருந்தா போலீஸ் பிடிச்சிரும்ல? தெரிஞ்சதானே? இதோட ரேட் என்னன்னு தெரியுமா? தெரியலையே. எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்னும் ஒரு 2000 ரூபாய் இருக்குமா? கிராமுக்கு 10K. அவ்வளோவா? அப்போ பாரு எப்படி இருக்கும் இதோட எஃபெக்ட்னு. இந்த வீடு, எல்எஸ்டி எல்லாத்துக்கும் தலைவன் வரும். நீ நினைக்கிற உலகம் உன் கண் முன்னாடியே இருக்கும். ஆனால் இது வெரி டேஞ்சரஸ். நான் ஒரே தடவை எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் தொடவே இல்லை. இதுக்கு பழக்கப்படணும். முதல் தடவை எடுக்கிறது காட்டு யானையை ஊருக்குள்ளே கூட்டு வர மாதிரி. ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை எப்படி எடுப்ப? இப்படி தான். இப்போ நீ இழுக்க போறியா? ஏய் இல்லைடா, நீ கேட்டல்ல, அதான் செஞ்சு காமிச்சேன். டேய் குட்ரா. ஏய் எதுக்குடா? குட்ரா. டேய், என்னடா பண்ண போற?
டேய் உன் மொபைல் எடுறா போ மச்சான் ஏய் போ பாத்துடா. எடுறா ஜென்னியை பயன்படுத்தலாம் நான் ட்ரக் அடிக்ட்னு சொல்லி. ஏய் பாவண்டாவ. டேய் அவள் காமெடியாக எது சொன்னாலும் சீரியஸாக நம்புறாடா. அவளை கலாய்க்கிறதே தனி சுகண்டா. நான் இழுக்கிற மாதிரி போஸ் கொடுக்குறேன், நீ எடு. வா 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 ஏய் பாத்துடா. ஆ நல்லா உள்ள வாடா. சரி ஏய் டேய் இன்னும் கொஞ்சம். ஆ இப்போ தெரியுதா? ஓகே ஆ வா. ஆ ஆ ஆ கம் ஆன் க்ளோசர் கம் க்ளோசர். பவுடர் எழுத்துறான்டா அவன். டேய் டேய் இதான் என்ன வட்ட காமிச்சா? ஏய் கேட்டான்டா காமிச்சேன். டேய் அவன் வீட்டுக்கு வர போண்டா அவன். மச்சான் இப்போதான்டா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வா ஃபர்ஸ்ட்ல என்ன ஆரம்பிக்கலாம். சரகுத்து என்னது சரகா? கேம்ஸில் தோத்தவங்களுக்குலாம் சரக்கு கிடையாது, மூட்டுரு. டேய் எனக்கு ஒரு மாதிரி போதையெல்லாம் இறங்கிடுச்சு. சரக்கு ஏதாச்சும் வந்து ஊற்றுங்கடா. சரகு எங்கே இருக்கு? ஊற்றுறது சரக்கு எங்கடா? டேய் சரக்கு இல்லையா? எது சரக்கு இல்லையா? டேய் டேய் நீ ஏன்டா ஊன்றிருக்க? டேய் சரக்கும் இல்லை, சமைக்க ஜாமானும் இல்லை. போங்கடா போய் சரக்கு தயிர்லாம் வாங்கிட்டு வாங்கடா போங்கடா. ஓகே சீக்கிரம் நான் போங்கடா. கடைக்கு போய்ட்டு அப்புறம் கொஞ்சம் கிளம்பு. டேய் நான் கடைக்கு போகிறேன். யாரையா வரீங்களா? முரளி வரியா? நான் வரேன். வா. சார் சார் ஸ்டேஷனில் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். நான் சொல்லிக்கிறேன். ஹாய் சார். ஹாய். யாரு? ம் ஃப்ரெண்ட்ஸு. ஹலோ சார், ஐ முரளி. என்ன இவ்வளோ பெருசாகிறாரு? ஜெனடிக் டிசார்டரா? டேய் வாடா. ஹாய். ஹாய். 5 minutes. ஓகே. அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆனால் கழுத்தில் தாலி இல்லாமலே குடும்பம் நடத்துகிறாங்க. அதான் எப்படின்னு தெரில. ஐயா அதுக்கு பேர் தான் லிவிங் டுகெதருங்கய்யா. ஆ அப்படின்னா ஐயா இந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்தால் ஃப்ரெண்டாக இருக்க முடியாதுங்கய்யா. அதான் இந்த மாதிரி இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. அட போயா. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை எப்படியா நடத்த முடியும்? சும்மா பேசிக்கிட்டு. இப்போ எனக்கு பாரு, நான் ஒரு வியாதியோட 10 வருஷமாக வண்டியை தள்ளிக்கிட்டு இருக்கேன். வெளியே யாருக்காவது தெரிஞ்சிச்சா? இல்லை. எப்பயாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சின்னு வை, வேலைக்கு கோவிந்தா. அப்புறம் சோத்துக்கு அவ்வளவுதான். உனக்கு டேவிட்னு யாராவது தெரியுமா? அடையாரில் இருக்கான். ஜேர்னலிஸ்ட். அழகான குழந்தை, அழகான மனைவி. பாவம், கண்ணு பிறவியிலேருந்து தெரியாதா? டேவிடுக்கு என்னாச்சு? செத்துட்டான். அநியாயமா செத்துட்டான். பிருந்தா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. அவங்க பெரிய ஆளுங்க. மாஃபியாங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஏதாவது நல்ல தலைவரோட 4 சுயசரிதையை படிச்சுட்டு நானும் புரட்சியாளன், நாட்டை திருத்த போகிறேன்னு பேசிட்டு ஒரு கட்டத்தில் யாரும் சீண்டாமல் செத்து போகிற வாழ்க்கை உனக்கு தேவையா? உங்க பணத்தாசை, பதவி ஆசைக்காக யங்ஸ்டர்ஸை தப்பான பாதையில் திசை திருப்புறது சரின்னு சொல்றியா? இங்கே பார், இங்கே யாரையும் திசை திருப்பல. இது அவங்க வாழ்க்கை. அவங்க எப்படி வாழணும்னு முடிவு பண்ணிப்பாங்க. நம்ம தான் அவங்களுக்கு எது சரின்னு சொல்லி தரணும். யாரு சொல்லியும் யாரும் கேட்க மாட்டாங்க, புரியுதா? அதான் நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. பிருந்தா, நான் உன்னை நேசிச்சதுதான் என்னோட பெரிய பாவம். நீ இவ்வளவு மோசமா இருப்பன்னு எனக்கு தெரியாது. ஆதாரத்தை வெளியில தேடிட்டு இருக்க. ஆனா என் கூடவே இருக்கிற மோசமான ஆதாரம் நீதான். நீ என்ன பைத்தியமா? நான் சொல்றதை நீ கேட்கலனா டேவிட கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுடுவாங்க. அவங்க கொன்னுடுவாங்களா இல்ல நீயே கொன்னுடுவியா? சொல்லு, நீ என்ன கொன்னுடுவியா?
இந்தா சொல்லு, கொன்னுடுவியா? கொன்னுடுவியா? என்ன கொன்னுடுவியா? ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் நீ அப்ராட்ல இரு. இனிமே நீ எனக்கு காதலியா மட்டும் இரு. உன் பத்திரிக்கை புரட்சியை தொட நிறுத்திக்க. என்ன? நான் உன்னை லவ் பண்றதுக்கு முன்னாடி என் வேலையை லவ் பண்ணிட்டேன். உனக்காக அதை விட்டு தர முடியாது. எனக்கு மாஃபியான்னு என்ன தெரியும், அதை எப்படி அழிக்கணும்னு தெரியும், அதுல நீ அழிச்சு போயிடுவேனோ தெரியும். உன்னால முடிஞ்சா பண்ணிக்க. நான் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றேன். ஃப்ளைட்டுக்கு இன்னும் 6 hours டைம் இருக்கு. நல்லா யோசிச்சு முடிவெடு. சார் வர சார் பிருந்தா எங்கேயும் வெளில போகக்கூடாது. சரிங்க சார். இங்கே இருந்து பார்த்துக்கோங்க. சரிங்க நான் வந்துடுவேன். சார் சார் வேணாம் சார், அவனுங்க சின்ன பசங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். சார் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் அவன் நாளைக்கு கல்யாணம் சார். அவன் ஒய்ஃபும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி நல்லா அழகாக இருப்பாங்க சார். குடிச்சிருக்கீங்களா? சார் சாட்டர்டே சார். ஐடி கைஸ். சாட்டர்டேனா குடிக்கிறதா? சாரி. டேய் போடா. டேய் போடா. அச்சிரிச்சிட்டு போடா.